வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருப்பு உளுந்து. உளுந்து இல்லைன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். தேங்காய் இல்லைன்னா நல்லது. தேங்காய் வைக்கணும்னு அவசியம், எல்லாருக்குமே தேங்காய் சாப்பிட்றது இல்லையா இப்போது. அதனால் பாருங்கள், இப்போ எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்கள். இதை தாளிச்சிட்டு தான் செய்யணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுருக்கேன், பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கும் போதே இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி மட்டும்தான் கொஞ்சம் வதங்கும். வதங்கின பிறகு கொத்தமல்லியை சும்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டு காட்டி இறக்கினா போதும். ஏன்னா கொத்தமல்லி ரொம்ப நேரம் வேகக்கூடாது இல்லைங்களா, அதனால் இப்போ பாருங்கள் கொத்தமல்லியை தூவிட்டு சும்மா இதுவாக கலக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ஸ்லைஸ் பே பண்ணிக்கிறேன். இப்போது மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் விட்டு இந்த உளுந்து இருக்கு, என்கிட்ட கருப்பு உளுந்து நல்லதுன்னு நான் வாங்கி வச்சுருக்கேன், இடுப்புக்கு உடம்புக்கெல்லாம் நல்லதுன்னு. இப்போ அதை கொஞ்சமாக போட்டு லைட்டாக அதை பொடிச்சு எடுத்துட்டு இதோட சேர்த்து மொத்தமாக போட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். இதையும் நான் அரைச்சி எடுத்து ஒரு கடுகு தம்மர் போட்டு தாளித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள், அரைச்சி காட்டுறேன். அவ்வளோதாங்க, உப்பு போட்டு அரைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்ந்த சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வெறும் டிஃபனுக்கு மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா காரம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதான் நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடணும். ஒரு முறை நீங்களும் செய்யுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரி, தோசை, அந்த தக்காளி வெங்காயம் கலந்த சட்னி தயார். இதுதாங்க இன்றைக்கி நம்மளுடைய டிஃபன். இன்றைக்கி சண்டே, நம்ம வீட்டில் டிஃபன் இன்றைக்கி. எல்லோரும் வாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. ஹாய் மக்களே, இது சன்ரைஸ் யூடியூப் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு. நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சட்னி பண்ணியிருக்கேன், அதை சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிற ஒரு காய்கறி சம்மந்தமானது தான் அதெல்லாம், எதுவுமே தேவையில்லை. உடச்சக்கலையே பண்ணி போர் அடிச்சு போயிருக்கோம் தேங்காய். இதை வித்தியாசமாக செஞ்சு சமைச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டு டிஃபன் மாதிரி நீங்களும் டிஃபன் செஞ்சு சாப்பிட்ணும். ஓகே, எல்லோரும் வாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். ஹாப்பி சண்டே, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.